டிவோஷன் 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அதுதான் நம்மளுடைய தலைப்பு. வாய்த்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் வந்து ஆயத்தமாய் இருந்தாலும் இல்ல அவசரமாய் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வசதியான நிலையிலும் இல்ல வசதி இல்லாத நிலையிலும் வசனத்தை போதிக்கும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு. 2ஆம் உலகப் போறப்ப நிறைய பேருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாம இருந்தப்ப, யார் வந்தாலும் ஒரு ஊருக்கு டிராவல் பண்றப்ப 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு வீட்ல முன்ன பின்ன தெரியாதவங்க தங்கிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் வந்து ஒரு நகரத்துக்கு புதிதாக போறாரு. அங்க இரவுல தங்க வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறப்ப அவர் ஒரு இடத்துல தங்குறாரு. அங்க அவர் கூட இருந்த மனிதர்கள் வந்து அவருக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களா இருக்காங்க. அப்ப அவருடைய பழக்கம் டெய்லி ஜெபிச்சுட்டு நைட்டு தூங்குறது. சோ கூட இருந்தவங்களையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்க என்ன மதம்னு எனக்கு தெரியாது. இல்ல நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தா எந்த சபைக்கு போறவங்கன்னு தெரியாது. அதனால நம்ம ஒன்றாக ஜெபிப்போம்னு அவங்கள கூப்பிட்டு ஜெபிக்கிறாரு. நைட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. திரும்பவும் காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு இவரோட ஊருக்கு பயணப்பட்டு போயிடுறாரு. 2 பேரும் நல்லா அறிமுகமாயி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அந்த இரவுலயே. அந்த இரவுல 2 பேரும் நம்பர் பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. கடிதம் போட்டுக்கிறாங்க அட்ரஸ் மூலமா. அந்த டைம்ல வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட இருந்தவர் இவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க எனக்கு ஜெபிக்க பைபிள் பத்தி சொன்ன காரியம் என் மனசு விட்டு போகல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதுல இருந்து கிறிஸ்தவனாய் மாறி ஆண்டவரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே அந்த கிறிஸ்தவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமா இல்லாத போதும் கூட அவருடைய டெய்லி ரொட்டீனை பண்றப்ப கூட இருந்தவங்க தொடப்படுகிறாங்க. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம அன்பை பிறருக்கு பகிர நமக்கு கிருபை வேணும் அப்படின்னு நம்ம இந்த காலத்துல ஜெபிப்போம்.